விருதுகள் வரிசையில் கடைசியாக நாம் பார்க்கும் முதன்மை விருது தன் முதல் பரிந்துரையிலேயே. அயோத்தி திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ரவீந்திரன் மற்றும் இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறது கேட் விருதுகள். வினோபாவை சொன்ன மாதிரி சொல்வதற்கு ஒன்றுமில்லை வணங்குவதை தவிர. ஓகே, அயோத்தி திரைப்படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் திரைப்படம் வந்து டு பி ஃப்ராங்க் பார்த்தேன். நான் தியேட்டரில் பார்க்க முடியல. அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அதனால் எங்கள் ஊர்லலாம் ஒரு வாரம் தான் படம் ஓடும். அதுக்குள்ளே போய் படத்தை பார்த்துடணும், இல்லைனா படத்தை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் எங்கள் ஊரில் இருந்தது. பட் அயோத்தி ஒரு 3 வாரம் ஓடிச்சு. ஆனால் நான் பிஸி ஆகிட்டேன் கொஞ்சம். அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டரில். அதுக்கு மன்னிக்கணும் சார். குழுலாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ZEE5ல தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தேன். ஒன்ஸ் படம் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் 3 pillars வந்து செட் பண்ணி ஒரு கேரக்டரைசேஷன் 3 கேரக்டர் ஆர்க்கு. அந்த 3 கேரக்டர் ஆர்க்கை ரொம்ப அழகாக தன் திரைக்கதை மூலியமாக அவர் கொண்டு வந்திருந்தார். எனக்கு வந்து 3 பேர் மிக முக்கியமாக சசிகுமார் சார், பிரீத்தி அஸ்ரானி மேம் அண்ட் கண்டிப்பாக சொல்லணும் யஷ்பால் சர்மா சார். எஸ் தட் அ பிரில்லியன்ட். 3 பேருமே 3 வகையில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. படம் நம்மளை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது. அண்ட் முடிவு வந்து அந்த அந்த நேம் சொல்லும் போது அப்படி அந்த உள்ளுக்குள்ள ஒன்று தோணும் இல்லைங்களா? அதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிங்க. இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அதுதான். ஸோ இந்த படத்தை, இது நடந்த கதை ஆக்சுவலாக சிற சொல்லியிருக்காரு. ஸோ அதை எடுத்து பண்ணணும் நினச்சதே வந்து பெரிய விஷயம். நான் இன்னொன்று இந்த படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சாரும் சொல்லியிருந்தாரு, அது மிக முக்கியமாக பாடல் காற்றோடு பட்டம் போலே. அது வந்து உண்மையாகவே ஜூரியில் வந்து செம ஃபைட்டு தான். அந்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் மிக முக்கியமான பாடலும் கூட. பட் ஓகே, முடிவுகள் சில ஒருத்தர் மாறும். பட் ஸ்டில் என்னன்னா, அந்த பாடலை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பிளேஸ் பண்ணும்போது படம் ஃபுல்லாக 2 பேரும் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மொழி அதுதான். அந்த பாடலை தமிழில் பிளேஸ் பண்ணுறாரு. அது நமக்கு புரிய வைக்கிறாரு டேரக்டர். அதே மாதிரி அந்த கேரக்டருக்கும் உணர்த்துறாரு டேரக்டர். It's a beautiful song that was placed in that scene. அது டைரக்டரோட திறமை தான். பாடல் நல்லா வந்துருச்சு. பட் அந்த இடத்துல இந்த பாட்டு இப்படி வேணும்ன்றதை வந்து பண்ணது வந்து டைரக்டருக்கு தான் நான் கிரெடிட். அதில் வந்து பின்வாங்க முடியாது. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோங்க. நான் மறுபடியும் சொல்கிறோம், எங்கள் கேப் குழுவும் ரொம்ப தீர்மானமாக இருக்கும். எங்களுக்கு படைப்பாளிகள் தான் முக்கியம். படைப்பாளிகளை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இங்கே எந்த விருதும் கொடுக்க முடியாது. இவங்களை முன்னிறுத்தி தான் இங்கே ஒட்டுமொத்த விருதுமே. ஏன்னா இவங்களோட சார் ஒரு நாட் யோசிக்கிறார். இவங்களோட கதை ஒருத்தர் எழுதலாம், திரைக்கதை ஒருத்தர் அமைக்கலாம். அந்த இயக்குனர் இந்த கதையை, இந்த திரைக்கதையை வடிவமைச்ச அப்புறமா நான் எப்படி பணம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த அப்புறமா அங்க மொத்த டெக்னீஷியன், சொல்ல போனா 22 டெக்னீஷியன் உழைக்கிறது அவரோட விஷனுக்காக தான். ஸோ அந்த விஷனுக்காக தான் உழைக்கிறோம். அந்த விஷனை நோக்கி தான் இந்த விருதே கொடுக்கப்படுதுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எங்களோட விருது கொடுக்கப்படுறது, ப்ராமினன்ஸ் உள்ள வர்றது எல்லாமே டேரக்டர் விஷனை நோக்கி தான். டேரக்டரை நம்ம எடுத்துட்டு நம்ம வேற ஒருத்தங்கிட்ட பின்னாடி போனோம்னா விருது வழங்கும் விழா ஸ்டார்லைட் விழாவாக மாறிவிடும். அதில் ரொம்ப நாங்கள் தீர்மானமாக நம்புகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், டேரக்டரை மறந்துட்டு நீங்கள் வேற ஒருத்தங்க பக்கம் போனீங்கன்னா விருது வழங்கும் விழா ஒரு ஸ்டார்லைட் விழாவாக மாறிவிடும். இங்கே ஸ்டார்லைட் விழா நடத்த நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் இங்கே விருது வழங்கும் விழா நடத்த வந்திருக்கிறோம் என்பதை கூறி சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 year தாண்டிடுச்சு. இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்துலாம் பண்ணல. பிரீத்தி இருக்காங்க தெரியும், எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும், சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதோட நிச்சயம் அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் என்னோடய ப்ரொடியூசருக்கு, என்னோடய ஹீரோ சசிகுமார் சாருக்கு, பிரீத்திக்கு, யஷ்பால் சாருக்கு, அத்வைதுக்கு,
இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன், என்னோட கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம், எடிட்டர் ரகுநந்தன் சார், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி. கூழாங்கல் டைரக்டர் சார், உங்கள் படத்தை பார்த்து நான் நைட்டு ஒரு 12-1 மணிக்கு பார்த்தேன். 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. மறுபடியும் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் டேரக்டர்ஸ் மறுபடியும் சார் PS வினோத்ராஜ் சார் மேடைக்கு வரவும், தவறாக எடுத்துக்காதீங்க. அண்ட் தென் ராம்குமார் சார் மேடைக்கு வரும். சார் JP சார் ப்ளீஸ் மேடைக்கு வரவும். சார் நீங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது சார் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நாங்கள் ஃபோட்டோவை தள்ளி வச்சுட்டோம்.